ஒரு நிமிஷம். நீங்க இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா இன்னும் 50 வருஷம் கழிச்சு, 100 வருஷம் கழிச்சு இந்த உலகத்துல நீங்க இருப்பீங்களா? நானும் இருப்பேனா? யாருக்கும் தெரியாது. நம்ம எல்லாருக்கும் ஒரு காமன் கொஸ்டின் இருக்கு. இறந்த பிறகு என்ன ஆகும்? நெக்ஸ்ட் லைஃப் இருக்கா? மறுபிறவி உண்மையா? சொர்க்கம் நரகம் இருக்கா? இந்த கேள்விகளுக்கு உலகத்துல இன்னைக்கு வரைக்கும் யாராலும் 100% சரியான பதில் சொல்ல முடியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உறுதி. நாம இப்போ வாழ்ற வாழ்க்கை நிஜம். இந்த நிமிஷம் நிஜம். இந்த மூச்சு நிஜம். அதனாலதான் இந்த வீடியோவின் முடிவு உங்க வாழ்க்கையை பார்க்கும் விதத்தை மாற்றக்கூடும். முதலாவது, அடுத்த வாழ்க்கையை பற்றி நமக்கு ஒன்னும் தெரியாது. உண்மையா சொல்லுங்க, நாளைக்கு என்ன நடக்க போகுது என்பதே நமக்கு தெரியாது. அப்படி இருக்க அடுத்த பிறவியில் என்ன நடக்க போகுது என்று எப்படி தெரியும்? பலர் சொல்வாங்க, அடுத்த ஜென்மத்துல நல்லா வாழ்வோம், அடுத்த வாழ்க்கையில் சந்திப்போம். ஆனா யாராவது அடுத்த வாழ்க்கையை பார்த்து வந்திருக்காங்களா? இல்ல. அது நம்பிக்கை, அது ஒரு பிலீஃப். ஆனா வாழ்க்கை, அது இப்போ நம்ம முன்னாடி நடக்குது. நம்ம வாழ்க்கை ஒரு மொபைல் பேட்டரி மாதிரி. எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கு என்று யாருக்கும் தெரியாது. சிலருக்கு 90% இருக்கும், சிலருக்கு 20% இருக்கும், சிலருக்கு 1% கூட இருக்கலாம். ஆனா பேட்டரி ஃபுல் சார்ஜ்னு நினைச்சிட்டு டைமை வேஸ்ட் பண்றோம். இரண்டாவது, நம்ம வாழ்க்கைய நம்ம தான் வீணடிக்கிறோம். ஒரு 80 வயது தாத்தாவிடம் கேட்டாங்க, உங்க வாழ்க்கையில பெரிய வருத்தம் என்ன? அவர் சொன்னார், நான் செய்ய வேண்டிய பல விஷயங்களை பிறகு பண்ணிக்கலாம் என்று தள்ளி போட்டேன். இந்த ஒரு வரி நம்ம எல்லாருக்குமே பொருந்தும். ஜிம் போகணும் நாளைக்கு, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அடுத்த மாதம், புக் படிக்கணும் டைம் கிடைக்கும் போது, ட்ரீம் ஃபாலோ பண்ணணும் சூழ்நிலை சரியானதும். இப்படி சொல்லி சொல்லி பல வருடங்கள் போயிடுது. ஒரு நாள் கண்ணாடியில நம்ம முகத்தை பார்க்கும்போது தான் புரியும், டைம் போயிடுச்சு. மூன்றாவது, இறப்பு நமக்கு கத்துக் கொடுக்கிற பாடம். இறப்பு ஒரு பயமுறுத்தும் விஷயம் இல்லை, அது ஒரு ஆசிரியர். ஒவ்வொரு நாளும் அது நமக்கு ஒரு பாடம் சொல்லிக்கிட்டு இருக்கு. உனக்கு இருக்கும் நேரம் குறைந்து கொண்டே இருக்கு என்று. நாம் அனைவரும் ஒரு கவுண்டவுன் டைமர்ல தான் இருக்கோம். ஆனா அந்த டைமர் எவ்வளவு நேரம் என்று மட்டும் தெரியாது. அதனாலதான் சிலர் வாழ்க்கைய வேற லெவல்ல வாழ்றாங்க. அவர்கள் தினமும் எழும்போது ஒரு கேள்வி கேட்கிறார்கள், இன்று என் கடைசி நாள் என்றால் நான் என்ன செய்வேன்? இந்த ஒரு கேள்வி வாழ்க்கையை மாற்றும். நான்காவது, பணம், ஃபேம், ஸ்டேட்டஸ். ஒரு நாள் நம்ம சம்பாதித்த பணம், நம்ம வாங்கிய வீடு, நம்ம கார், நம்ம ஸ்டேட்டஸ் எல்லாமே இங்கேயே இருந்துவிடும். நம்மோட கூட வரப்போவது என்ன? நாம் வாழ்ந்த விதம், நாம் கொடுத்த அன்பு, நாம் செய்த நல்ல செயல்கள், நாம் விட்டுச் சென்ற நினைவுகள். அதனாலதான் சிலர் இறந்த பிறகும் வாழ்கிறார்கள். அவர்களின் உடல் இல்லை, ஆனா அவர்களின் தாக்கம் இன்னும் உயிரோடு இருக்கிறது. ஐந்தாவது, உண்மையான வெற்றி என்ன? சக்சஸ்னா என்ன? நிறைய பேர் நினைக்கிறாங்க, பேங்க் அக்கவுண்ட்ல கோடிகள் இருந்தா சக்சஸ், லக்ஸரி கார் இருந்தா சக்சஸ், பிக் ஹவுஸ் இருந்தா சக்சஸ். இல்ல, அவை அச்சீவ்மெண்ட். சக்சஸ் வேறு. சக்சஸ் என்பது நீங்க உங்க வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்தீங்களா என்பது. உங்களுக்கு பிடித்த விஷயங்களை செய்தீங்களா? உங்க கனவுகளை பர்சியூ செய்தீங்களா? உங்களை நம்புனீங்களா? இதுதான் உண்மையான சக்சஸ். ஆறாவது, ஒரு கல்லறையின் பாடம். ஒரு கல்லறைக்கு போயிருக்கீங்களா? அங்கே நிறைய பெயர்கள் இருக்கும். பிறந்த தேதி, இறந்த தேதி, நடுவில் ஒரு சிறிய கோடு. 2004, 2084, 1980, 2060. நாம் பார்க்கும்போது 2 தேதிகள் தான் தெரியும். ஆனால் உண்மையில் முக்கியமானது அந்த 2 தேதிகளுக்கு நடுவில் இருக்கும் அந்த சிறிய கோடு. அந்த கோடுதான் வாழ்க்கை. அந்த கூட்டுக்குள் தான் நம்முடைய கனவுகள், தோல்விகள், சந்தோஷங்கள், உறவுகள், போராட்டங்கள், வெற்றிகள் எல்லாம் அடங்கியிருக்கிறது. ஒரு நாள் நம்முடைய பெயரும் எங்காவது எழுதப்படலாம். அப்போது மக்கள் நம்மை பற்றி என்ன சொல்லுவார்கள்?
அவர் வாழ்ந்தார் என்று சொல்லுவார்களா அல்லது அவர் இருந்தார் என்று மட்டும் சொல்லுவார்களா? இரண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஏழாவது, நேரம்தான் உண்மையான செல்வம். பலர் பணத்தை சேமிக்கிறார்கள், ஆனால் நேரத்தை வீணாக்குகிறார்கள். உண்மையில் பணத்தை மீண்டும் சம்பாதிக்கலாம், இழந்த பொருளை மீண்டும் வாங்கலாம், தோல்வியிலிருந்து மீண்டும் எழலாம். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் மீண்டும் பெற முடியாது, அது நேரம். நேற்று காலை 8 மணி மீண்டும் வராது, கடந்த வருடம் மீண்டும் வராது, 20 வயது மீண்டும் வராது. அதனால்தான் உலகத்தில் மிகவும் விலை உயர்ந்த சொத்து நேரம். எட்டாவது, ஒதுக்கப்பட்ட கனவுகள். சிறு வயதில் எல்லாருக்கும் கனவுகள் இருக்கும். ஒருவர் பைலட்டாக வேண்டும் என்பார், ஒருவர் சிங்கராக வேண்டும் என்பார், ஒருவர் பிசினஸ்மேனாக வேண்டும் என்பார். ஆனால் வயது அதிகரிக்கும் போது கனவுகள் குறைய ஆரம்பிக்கிறது. காரணம் திறமை இல்லாததால் அல்ல, பயம். மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற பயம், தோல்வி அடைந்தால் என்ன ஆகும் என்ற பயம், விமர்சனம் வரும் என்ற பயம். இந்த பயம்தான் ஆயிரக்கணக்கான கனவுகளை புதைத்து வைத்திருக்கிறது. 9வது, தோல்வியால் பயப்படாதே. ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும்போது என்ன செய்கிறது? விழுகிறது, மீண்டும் எழுகிறது, மீண்டும் விழுகிறது, மீண்டும் எழுகிறது, நூற்றுக்கணக்கான முறை. ஆனால் ஒரு முறை கூட அது என்னால் முடியாது என்று சொல்லாது. அதனால்தான் அது நடக்க கற்றுக்கொள்கிறது. ஆனால் பெரியவர்களான பிறகு ஒரு தோல்வி வந்தாலே நம்மை நாமே சந்தேகப்பட ஆரம்பித்து விடுகிறோம். 10வது, ஒப்பீடு என்னும் விஷம். சோஷியல் மீடியாவை திறந்தால் யாரோ வெளிநாடு போயிருக்கிறார், யாரோ கார் வாங்கியிருக்கிறார், யாரோ பிசினஸ் தொடங்கி இருக்கிறார். அப்போ நமக்கு தோன்றும், நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன்? ஆனால் நாம் ஒரு விஷயத்தை மறந்து விடுகிறோம். நாம் அவர்களின் ஹைலைட் ரீலை பார்க்கிறோம், அவர்களின் முழு வாழ்க்கையை அல்ல. ஒப்பிடுவது மகிழ்ச்சியை திருடும். நேற்றைய உங்களுடன் இன்றைய உங்களை ஒப்பிடுங்கள், அதுவே வளர்ச்சி. 11வது, உங்களை நீங்க நம்புங்க. உலகமே உங்களை சந்தேகப்படலாம், உங்களை பார்த்து சிரிக்கலாம், உங்களால் முடியாது என்று சொல்லலாம். ஆனால் நீங்கள் உங்களை நம்புவதை நிறுத்தாதீர்கள். வரலாற்றில் பெரிய சாதனைகள் செய்த பலரும் முதலில் கேலி செய்யப்பட்டவர்கள்தான். அவர்கள் மற்றவர்களின் வார்த்தைகளை விட தங்களின் கனவுகளை அதிகமாக நம்பினார்கள். 12வது, ஒரு நாள் நிச்சயம் முடியும். நம்முடைய வாழ்க்கை ஒரு திரைப்படம் போன்றது. ஆரம்பம் இருக்கிறது, நடுவில் கதை இருக்கிறது, முடிவும் இருக்கும். அந்த முடிவு எப்போது வரும் என்று மட்டும் தெரியாது. அதனால் ஒவ்வொரு நாளையும் மதிக்க வேண்டும். அன்பு சொல்ல வேண்டியவர்களிடம் சொல்லுங்கள், மன்னிக்க வேண்டியவர்களை மன்னியுங்கள், தொடங்க வேண்டிய விஷயத்தை தொடங்குங்கள். ஏனென்றால் சரியான நேரம் என்று ஒன்று வராமல் போகலாம். 13வது, வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? ஒரு நாள் ஒரு மாணவன் தனது ஆசிரியரிடம் கேட்டான், வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? ஆசிரியர் உடனே பதில் சொல்லவில்லை. அவர் ஒரு காலி கண்ணாடி ஜாடியை எடுத்தார், அதில் பெரிய கற்களை போட்டார். இப்போது ஜாடி நிரம்பிவிட்டதா என்று கேட்டார். மாணவன் ஆம் என்றான். பிறகு ஆசிரியர் சிறிய கற்களை போட்டார், அவை இடைவெளிகளில் சென்று நிரம்பின. இப்போது ஆம். பிறகு மணலை ஊற்றினார், அதுவும் நிரம்பியது. அப்போது ஆசிரியர் சொன்னார், இந்த ஜாடி உன் வாழ்க்கை. பெரிய கற்கள் என்பது குடும்பம், ஆரோக்கியம், கனவுகள், நல்ல குணம், மன அமைதி. மீதமுள்ளவை எல்லாம் மணல். நீ முதலில் மணலை நிரப்பினால் முக்கியமானவற்றிற்கு இடம் இருக்காது. 14வது, பணம் முக்கியம், ஆனால் அது மட்டும் இல்ல. பணம் தேவையில்லை என்று யாரும் சொல்ல முடியாது. பணம் வாழ்க்கையை வசதியாக்கும், ஆனால் பணம் மட்டும் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றாது. நிறைய பேர் பணத்தை தேடி ஓடுகிறார்கள், ஆனால் அமைதியை இழக்கிறார்கள். சிலர் வீட்டை கட்டுகிறார்கள், ஆனால் குடும்பத்துடன் வாழ நேரம் கிடைக்கவில்லை. சிலர் பணத்தை சேமிக்கிறார்கள், ஆனால் நினைவுகளை சேமிக்க மறந்து விடுகிறார்கள்.
15வது உறவுகளின் மதிப்பு. ஒரு நாள் நீங்கள் வெற்றி பெற்றாலும் உங்கள் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள யாரும் இல்லை என்றால் அந்த வெற்றியின் மதிப்பு என்ன? வாழ்க்கையின் இறுதியில் மக்கள் நினைப்பது அவர்கள் சம்பாதித்த பணத்தை அல்ல, அவர்கள் நேசித்த மக்களை, அவர்கள் சிரித்த தருணங்களை, அவர்கள் உருவாக்கிய நினைவுகளை. அதனால்தான் உறவுகள் மிகவும் முக்கியம். 16வது யாரும் நிரந்தரமில்லை. இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரமில்லை. சந்தோஷமும் இல்லை, கஷ்டமும் இல்லை, வெற்றியும் இல்லை, தோல்வியும் இல்லை. எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கிறது. இன்று உங்களுக்கு கஷ்டம் இருந்தால் அதுவும் கடந்து போகும். இன்று நீங்கள் தோல்வியில் இருந்தால் அதுவும் நிரந்தரம் அல்ல. இந்த உண்மையை புரிந்தவர்கள் வாழ்க்கையை அமைதியாக வாழ்கிறார்கள். 17வது ரிக்ரெட் இல்லாமல் வாழ. வாழ்க்கையின் முடிவில் 2 வகையான மனிதர்கள் இருப்பார்கள். முதல் வகை, நான் முயற்சி செய்தேன், நான் வாழ்ந்தேன், நான் என்னால் முடிந்ததை செய்தேன். இரண்டாவது வகை, அப்போது முயற்சி செய்திருக்கலாம், அப்போது தொடங்கியிருக்கலாம், அப்போது துணிச்சலாக இருந்திருக்கலாம். முதல் வகையாக இருக்க வேண்டுமா, இரண்டாவது வகையாக இருக்க வேண்டுமா? அந்த முடிவை இன்று நீங்கள் எடுக்கிறீர்கள். 18வது உங்களுக்கான ஒரு கேள்வி. இன்று இரவு தூங்குவதற்கு முன் உங்களிடம் ஒரு கேள்வி கேளுங்கள். நான் உண்மையாக வாழ்கிறேனா அல்லது வாழ்க்கையை தள்ளிக்கொண்டு போகிறேனா? இந்த கேள்விக்கான பதில் உங்களை மாற்றக்கூடும். அடுத்த வாழ்க்கை இருக்கிறதா இல்லையா யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெரியும், இந்த வாழ்க்கை நமக்கு கிடைத்திருக்கிறது, இந்த வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது, இந்த மூச்சு நமக்கு கிடைத்திருக்கிறது. அதனால் நீங்கள் செய்ய நினைப்பதை செய்யுங்கள், கற்றுக்கொள்ள நினைப்பதை கற்றுக்கொள்ளுங்கள், மன்னிக்க வேண்டியவர்களை மன்னியுங்கள், அன்பு சொல்ல வேண்டியவர்களிடம் சொல்லுங்கள், கனவை துரத்துங்கள், தோல்வியை பயப்படாதீர்கள். ஏனென்றால் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கை முடியும். ஆனால் நாம் வாழ்ந்த விதம் மட்டும் கதையாக இருக்கும். நண்பர்களே, நாம் அடுத்த வாழ்க்கையை பற்றி யோசித்துக் கொண்டே இருக்கலாம். ஆனால் இந்த வாழ்க்கையை மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் அடுத்த பிறவி இருக்குமா என்று தெரியாது. ஆனால் இந்த பிறவி இருக்கிறது. அடுத்த வாய்ப்பு கிடைக்குமா என்று தெரியாது. ஆனால் இந்த வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த வாழ்க்கையில் என்ன ஆகப் போகிறோம் என்று தெரியாது. ஆனால் இந்த வாழ்க்கையில் என்ன ஆக வேண்டும் என்பதை இன்று தீர்மானிக்கலாம். அதனால் கனவு காணுங்கள், முயற்சி செய்யுங்கள், விழுந்தாலும் எழுங்கள், உங்களை நம்புங்கள், வாழ்க்கையை முழுமையாக வாழுங்கள். ஏனென்றால் ஒரு நாள் வாழ்க்கை முடியும். ஆனால் அர்த்தமுள்ள வாழ்க்கை ஒருபோதும் மறையாது. அடுத்த வாழ்க்கையை பற்றி யோசிப்பதற்கு முன் இந்த வாழ்க்கையை தவறவிட்டு விடாதீர்கள். நன்றி. மீண்டும் ஒரு அருமையான வீடியோவில் சந்திப்போம். இது உங்கள் மைண்ட் ஃபார் க்ரோ. வளர்ச்சியை நோக்கி ஒரு படி முன்னேறுவோம். மைண்ட் ஃபார் க்ரோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.